கோகுல் சேலம் ஆட்டியாம்பட்டியிலேருந்து வரேன். நான் முதல்ல எதுக்காக இங்கே வந்தாருன்னு சொல்லிடுறேன். போன மாதம் பார்த்தீங்கன்னா மலேசியாவிலேருந்து ஒரு யூனிவர்சிட்டி வந்து ஆன்லைன் மூலிமா ஒரு பேச்சு போட்டி நடத்தினாங்க. இந்தியா, சிங்கப்பூர், இலங்கை, மலேசியா 4 நாட்டுக்கும் நடத்தினாங்க. இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா 8 டீம் பேர் கொடுத்துருந்தாங்க. 8 டீம்லேருந்து இந்தியாவுக்குள்ளேயே போட்டி வச்சு இந்தியாவிலேருந்து 2 டீம் மட்டும் தான் ஃபைனலிஸ்ட்டு. அந்த 2 டீமில் வந்துட்டு எங்கள் டீம் ஒரு டீமாக செலக்ட் ஆச்சு. ஒவ்வொரு டீமுக்கு 4 பேர். ஸோ தமிழ் சங்கத்தை ஆல்ரெடி வந்துட்டு இங்கே நிறையா ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். போன வருஷமும் பேச்சு போட்டி 2ஆம் பரிசு வாங்கியிருந்தேன். இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா பேச்சு போட்டியில் முதல் பரிசு வாங்கியிருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையில் 2015 மேடை ஏறி இருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 400-500 மேடை ஏறி இருக்கேன். இது வரைக்கும் இத்தனை மேடை ஏறி பல பரிசுகள் வாங்கியிருக்கேன். ஆனால் எந்த பரிசுமே, உண்மையாக சொல்கிறேன், எந்த பரிசுமே ஒரு ஃபோட்டோ போட்டு வைக்கணுமோ ஒரு ஃப்ரேம் பண்ணி வைக்கணுமோ இல்லை. ஆனால் இந்த முத்தமிழ் சங்கமும் யூகே அகாடமி நடத்துகிற போட்டியை மட்டும்தான் என் வாழ்க்கையில் முறையாக என்ன சொல்கிறது, நான் அவ்வளோ சந்தோஷமாக அனுபவிச்சு, ஏன்னா எவ்வளோ பரிசு வாங்கியிருந்தாலும் இந்த ஒரு மூமெண்ட்டு தான் வந்து என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான மூமெண்ட்டை நான் பார்த்தேன். ஸோ அதுக்காண்டியே நான் இவங்க யூனிக் அகாடமியும் அகில தமிழ் சங்கம் நடத்திய பேச்சு போட்டியை நான் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நடந்த எல்லா பேச்சு போட்டியிலுமே ஐயாவுக்கு தெரியும், மோகன் ஐயாவுக்கு தெரியும், எல்லா பேச்சு போட்டியும் அவர் பார்த்துருக்காரு, அவருக்கும் தெரியும். இதோடு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சர்டிஃபிகேட்ஸ் நான் வாங்கியிருக்கேன். இது வந்து இந்த சர்டிஃபிகேட்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுல கன்னியாகுமரியிலேருந்து ஸ்டார்ட் எண்டிங் சென்னை வரைக்குமே எல்லா தமிழ்நாடு வந்து எங்கே பேச்சு போட்டி நடந்தாலும் போய் கண்டிப்பாக ஏதோ ஒரு பரிசு வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து மாநில அளவில் இந்த ஃபைல்ஸ் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே சேலம் மாவட்டத்தில் தமிழ் வளர்ச்சித்துறை அரசு நடத்திய பேச்சு போட்டியில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 இது இருக்குன்னு நினைக்கிறேன். 10 போட்டியில் இருக்குமா இந்த கடந்த ஒரு ஆண்டில் மட்டும் வாங்கின பரிசு இது எல்லாமே இவ்வளோ பரிசு வாங்கியிருக்கேன். நான் எதுக்காக இத்தனை விஷயத்தையும் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் மலேசியா போட்டி சொல்லியிருந்தேன்ல, அந்த போட்டிக்கு பார்த்தீங்கன்னா போக்குவரத்து ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்திய கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா மலேசியன் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு போக்குவரத்து பண்ணுவாங்க, நீங்கள் எதுவும் பண்ண தேவை வந்து போட்டியில் கலந்துக்கிட்டு போனால் போதும்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் எங்களுக்கு தகவல் சொன்னாங்க, இந்திய அரசாங்கத்திலிருந்து எங்களுக்கு எந்த ஒரு பதிலும் வரல, அதனால வந்து போக்குவரத்து செலவை நீங்கள் பார்த்துக்கோங்க, தங்குறதுக்கும் உணவுக்கும் வந்து நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நாங்களும் 2 வாரமாக வந்துட்டு பார்க்காத ஆள் இல்லை, அரசியல்வாதிகளாகட்டும் அரசு அதிகாரிகளாகட்டும் தமிழ் அமைப்புகள் எல்லா அமைப்புகளையும் கேட்டுட்டோம், பார்க்குறோம், பேசுகிறோம், கூப்பிட்றோம் என்ற மாதிரி இந்த மாதிரியான ஒரு விஷயம் மட்டும் தான் சொன்னாங்க. கடைசியாக எங்கள் சேலம் அரசு கல்லூரி சாந்தியம்மாவுக்கு நான் அழைப்பு கொடுத்தேன். அப்போ தான் வந்துட்டு கோவிந்தராஜ் ஐயா சொன்னாங்க, நான் ஐயாவை எனக்கு முன்னாடி பல போட்டிகளை பார்த்துருக்கேன், அவர் போட்டிக்கு நான் வந்திருக்கேன், அவள் தான் அம்மா இங்கே கேளுங்க கண்டிப்பாக உதவி கிடைக்கும்னு சொன்னாங்க. ஒரு 2 நாள் முன்னாடி தான் நான் ஐயாவுக்கு கால் பண்ணி சொன்னேன், ஐயா இந்த மாதிரி தேவைப்படுதுங்க ஐயா உதவி அப்படின்னு. ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, இந்த மாதிரி வந்து நான் நிகழ்ச்சி நடத்துகிறோம், ஒரு நாள் புத்தாண்டடி நிகழ்ச்சி நடத்துகிறோம், இங்கே வாங்க கண்டிப்பாக வந்து உதவி செய்வோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ எல்லா இடத்தையும் சொல்லப்போனால் இனி 4-5 ஜனவரி 4-5 போட்டி நடக்குது மலேசியாவில். ஸோ நாளைக்கு நைட்டு கிளம்பணும். ஸோ இது வரைக்குமே டிக்கெட் புக் பண்ணலை. 2 பேருக்கு மட்டும் தான் இருக்குது டிக்கெட். வந்து 4 பேருக்கு ஒட்டுக்கா ஒரே ஃப்ளைட்டில் தான் புக் பண்ணணும். 2 பேருக்கு ஆல்ரெடி கிடச்சிருச்சு, இன்னும் 2 பேருக்கு மட்டும் தான் வெயிட்டிங். ஸோ அதனால் வந்துட்டு எங்களுக்கும் ஸ்பான்சர் வேணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ போராடி இருக்கும். இன்றைக்கி என்னோட ஃப்ரெண்டு கோபாலகிருஷ்ணன் சட்டக்கல்லூரி ஐயாவுக்கு தெரியும். அவர் வந்து நாமக்கல் மாவட்டத்தில் வந்துட்டு இன்றைக்கி மாவட்ட செயலாளரை பார்க்க போகலான்னு சொல்லிட்டு அவர் அங்கே போயிருக்காரு. நான் இன்னைக்கு எனக்காக இங்கே வந்திருக்கேன். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் தேடி தான் இருக்கும். அதுக்கான ஸ்பான்சர் இது வரைக்குமே எங்களுக்கு கிடைக்கல. இன்றைக்கி ஒரு நாள் தான் கடைசி வாய்ப்பாக, உறுதி வாய்ப்பாக உங்களை நம்பி வந்திருக்கேன். ஸோ அதுக்காக உங்களால் என்ன பயிற்சிக்காக போகிறீங்க, என்ன நிகழ்ச்சிக்காக? அதுவும் பேச்சு போட்டி தாங்கய்யா. அது வந்து பார்த்தீங்கன்னா பன்னாட்டு அளவில் இந்தியா, இலங்கை, ஸ்ரீலங்கா, மலேசியா 4 நாட்டுக்கும் இடையில நடக்குது. ஒவ்வொரு நாட்டிலேருந்து 2 அணிகள் வருவாங்க. அப்போ மொத்தம் 8 அணி வருவாங்க. நேஷனல் லெவலில் நம்ம கடைசி இதை முக்கியமாக சொல்லணும், கடைசி 3 வருஷமே 6 வருஷம் சொல்லியிருந்தீங்களா, கடைசி 3 வருஷமே இந்தியா அணி தான் டைட்டில் அடிச்சிருக்கு. இந்தியா அணியில் நம்ம தமிழ்நாட்டு சேர்ந்தவங்க தான் அடிச்சிருக்காங்க. சொல்லப்போனால் கோபாலகிருஷ்ணன் 2 வருஷமா சிறந்த பேச்சாளர், பன்னாட்டு அளவிலான நடத்த பேச்சு போட்டியில் சிறந்த பேச்சாளருக்கான விருதும் அவர் தான் வாங்கியிருக்காரு. ஸோ இந்த வருஷம் நாங்கள் நேரில் போகிறதுக்கு தலைப்பு வந்து அங்கே ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் தலைப்பு தருவாங்க. அங்கே எடுத்து பேசுவாங்க. முழுக்க தமிழ் மட்டும்தான் இது. மலேசிய தமிழர்கள், இலங்கை தமிழர்கள், சிங்கப்பூர் தமிழர்கள், இந்திய தமிழர்கள், தமிழ் அமைப்பு மட்டும்தாங்க. அதற்கான தொகை போகிற செலவு எவ்வளோ ஆகுது? போகிற செலவு பார்த்தீங்கன்னா 25,000 ஆகுதுங்க. 25,000 பாதி தொகையை வந்து கலைஞர் மார்க்கெட்டில் ஏற்கிறது. இப்பொழுதே வழங்கி ரொம்ப நன்றிங்க. ரொம்ப அதாவது 2 நாளைக்கு முன்னாடி தம்பி வந்து என்கிட்ட ஃபோன் பண்ண அப்படி, ஏன்னா திடீர்னு வந்து ஃபோன் பண்ணி இப்படி ஒரு இது எனக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு,
நீங்கள் வந்து உங்களுக்கு சொன்னால் உதவி உங்கள் மூலிமா கிடைக்கும் அப்படின்னு என்கிட்ட சொன்ன உடனே நான் சொன்னேன். நாங்கள் வந்து அகில இந்திய தமிழ்ச்சங்கம்னு உருவாக்கி இப்போ தான் வளர்ந்துட்டு இருக்கோம். நான் வந்து ஒரு நிகழ்ச்சியை மாதம் நடத்துறேன்னா குறைஞ்சது ஒரு 3 to 4-5 லட்சம் செலவாகிட்டு இருக்கு. நாங்களுமே பல விதமாக கலெக்ட் பண்ணி தான் இந்த நிகழ்ச்சியை பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் வந்தால் எங்ககிட்ட கூட இருக்கக்கூடிய எல்லாருமே நல்ல சிறந்தவர்கள். ஒவ்வொருத்தரையுமே தனியாக வந்து நம்ம கேட்கறது நல்லா இருக்காது. உங்களுடைய சிறப்பு என்னன்றது நீங்களே வந்து பேசுப்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன். உண்மையிலேயே வந்து இந்த தம்பி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் எனக்கு தெரியும். நம்ம சேலம் மாவட்ட முத்தமிழ் சங்கத்தில் பேச்சாளராக வந்து அப்படி இப்போ நம்ம அகில இந்திய தமிழ் சங்கத்தில் இது வரைக்கும் கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சரங்க 2 முறையும் வந்து ஒரு கலந்து மிக சிறப்பாக பேசியிருக்காரு. இது எல்லாமே நம்ம இந்த யூடியூப் சேனலில் போய் பார்த்தாங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். போன முறை என்னாச்சுன்னா 2 விருதை இவர் வந்து வாங்கினார். அதாவது பேச்சரங்கும் பாட்டாளரும் கவிஞரும் 3ல் 2 விருதில் டாப் 3ல இவர் விருது வாங்கியிருந்தார். ஸோ அப்படி இருக்கும்போது மிக சிறப்பான ஒரு ஆளுமை பேச்சாளர். இவருக்கு நம்ம உதவி செய்யும் நியூ இயர் அன்னைக்கு நம்ம எவ்வளவோ செலவுகள் பண்ணுறோம். நம்ம எல்லாமே சேர்ந்து சிறுதுளி பெருவெள்ளம்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்ம முடிஞ்சதை நம்ம கொடுத்து அவருக்கு உதவணும் அப்படின்றதுக்காக நான் வந்து வர சொல்லியிருந்தேன். அதே மாதிரி வந்திருந்தேன். அப்படி இப்போ வந்து எனக்கு தெரியும் இங்கே வந்து பேசின அண்ணாகிட்ட நான் இது வரைக்கும் எதுவுமே நான் வந்து சொல்லலை. ஏன்னா நாமளா வந்து கேட்டு அது இதாக இருக்கக்கூடாது, சம்மந்தப்பட்டவங்களே கேட்கணும். ஆக்சுவலாக நாங்கள் வந்து 108 உடல் ஊனமுற்றோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து நாங்கள் உதவி பண்ணோம். அப்போ கூட சொன்னோம் நம்ம போயிட்டு வந்து ஒரு அதாவது மாற்றுத்திறனாளிகள் இல்லத்தொழியோ இல்லை வந்து ஒரு காப்பகத்திலே கொடுத்தோம்னா அந்த சம்மந்தப்பட்டவங்களுக்கு போய் சேராது. நமக்கு தெரிஞ்ச ஈக்கத்தில் இருக்கக்கூடிய அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச 4-5 பேர் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு ஆதரவற்ற முதியவர்கள் தான் வர சொல்லுங்கன்னு பேர் லிஸ்ட்டு வாங்கி ப்ராப்பராக நம்ம கொடுத்தோம். அந்த மாதிரி அப்படி கொடுக்குறப்ப தான் அவங்களுக்கு சரியாக போய் சேரும். நாமளாக ஒருத்தர் அவர் பேரை சொல்லி வாங்கி நிறைய பேர் தவறாக பயன்படுத்திடுறாங்க. அந்த மாதிரி நான் பேர் வாங்கிக்கூடாதுன்றதுக்காக அந்த தம்பி சொன்னேன். இப்போ வந்து அண்ணன் அவர்கள் வந்து இவருக்கு செலவு 20,000க்கு 12,500 அவரே தரேன்னு சொல்லிட்டாரு. பாதி அது